ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கண்ட்ரோல் 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள ஷார்ட்கட் கீஸ் தான் ஆட்டோகேடில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன்ஸை கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் எல்லாமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஜே கேட் அண்ட் நான் உங்கள் மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நியூ டேப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே டிராயிங் ஒன்று இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை அப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ வந்து என்னன்னா Ctrl+0. Ctrl+0 அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹோம் இன்செட் இந்த ரிப்பன் பார் இருக்குல்ல, இந்த ரிப்பன் பார் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். வேற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார் க்ளோஸ் ஆயிரும். இந்த ஃபைல் டேப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். கீழே உள்ள எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். இந்த கமெண்ட் பார் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மற்றபடி இந்த சைடில் இருக்க இந்த 3D வியூ போட்டு அப்புறம் இந்த இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். மற்றபடி எதுவுமே ஷோ ஆகாது. அதுதான் Ctrl+0. ஃபுல் ஸ்க்ரீன் கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். Ctrl+0 கிளிக் பண்ணிட்டோம். Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்துடும். மறுபடி வெளியே வர்றதுக்கு அகைன் Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னா, அடுத்த ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+1. Ctrl+1னா ப்ராப்பர்ட்டிஸ். Ctrl+ மறுபடி 1 கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? Ctrl+1னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். Ctrl+1னா மறுபடியும் நீங்கள் Ctrl+1 கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவது Ctrl+2. ஓகேங்களா? Ctrl+2 கொடுத்தீங்கன்னா டிசைன் சென்டர். அதாவது டிசைன் சென்டர்னா என்னன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மெக்கானிக்கல் பிளாக்கு, வேற எலக்ட்ரிக்கல் பிளாக்கு, ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணக்கூடிய பிளாக்கு, இந்த மாதிரி டைனமிக் பிளாக்ஸு, அப்புறம் நிறைய இது வந்துட்டு இதுக்குள்ள பிளாக்ஸாக வந்து கிரியேட் பண்ணி ஆட்டோகேடில் இன்பில்ட்டாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் வந்துடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வெளியில் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் உங்களுக்கு வந்துட்டு டிசைன் சென்டரில் உள்ள யூஸ். ஓகேங்களா? இதில் வந்துட்டு மெக்கானிக்கல் சாம்பிள் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். இதில் நிறைய பிளாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக இந்த ஹெச்வேக்கு, ஹைட்ராலிக் நியூமேட்டிக் டிக்ஷன் அந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தனி வீடியோவாக இதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் அடுத்த கமெண்ட் வந்துட்டு இது வந்து இதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+2. மறுபடியும் Ctrl+2 அமுக்குனீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து Ctrl+3 மூணாவது ஷார்ட்கட் கீ. Ctrl+3 கொடுத்தீங்கன்னா டூல் பேலட் ஐகான். டூல் பேலட்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விதமான மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஸ்ட்ரக்சுரல், அதுக்குள்ள டைனமிக் பிளாக்ஸ் வந்து போன இதில் பார்த்தோம் தெரியுங்களா, அந்த டிசைன் சென்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதி வந்து இதுலேயும் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு மாடிஃபை, அதாவது ஒரு லைன் வரைஞ்சிட்டு இந்த மாடிஃபைன்ற ரிப்பன் பாரில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதுதான் இங்கே இருக்கும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரான்ற இந்த இதில் உங்களுக்கு ஷோ ஆகிற ஐக்கான் வந்து இதுக்குள்ளே ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு லீடர்ஸ் வந்து இம்பீரியல் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீடர்ஸ் இருக்கு. அப்புறம் மெட்ரிக் சாம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு லீடர்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா லீடர்? ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இது வந்து கமாண்ட் டூல் சாம்பிள்ஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு லயனு, இது வந்து டைமென்ஷன்ஸ். லயன்னா ஒன்றும் இல்லை, இந்த இதில் யூஸ் பண்ணுறாங்கல்ல இதே தான். லைனு, ஆர்க்கு, சர்க்கிள், எலிப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இதில் உங்களுக்கு இருக்கும். லீனியர் டைமென்ஷன்னா டைமென்ஷன் யூஸ் பண்ணுறோம்ல, லீனியர் டைமென்ஷன், அப்புறம் வந்துட்டு அலைன்டு டைமென்ஷன், ஆர்க் லென்த் டைமென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ், அதாவது ஒரு எக்ஸல் சீட் மாதிரி
அதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இசட் என்டர் என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஜூம் என்டர் எக்ஸ்டெண்ட் ஜூம் எக்ஸ்டெண்ட். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு, டேபிள் வந்து கிரியேட் ஆகிட்டு, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் வந்துட்டு என்னென்ன இருக்குமோ அந்த இது மாதிரி நீங்கள் இதை வந்து மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த காலமில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன், இந்த செல்லுக்குள்ளே கிளிக் பண்ணியிருக்கேன். 3Aன்ற ஒரு செல்லுக்குள்ளே கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி கலர் வந்து செலக்ட் ஆகி ஷோ ஆகும். இதில் வந்துட்டு இன்சர்ட் அபோவ் அண்ட் பிலோ, அதாவது ஒரு எக்ஸல்ல நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸல் சீட்டு தான். ஓகேங்களா, இன்சர்ட் அபோவ் என்னது, இது வந்து ரோ, இது வந்து காலம்ஸ். ஓகேங்களா, இன்சர்ட் ரோ அபோவ் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கு மேலே ஒரு ரோ வந்து கிரியேட் ஆகிட்டு பார்த்தீங்களா. அதே இது இன்சர்ட் காலம் கொடுத்தா இங்கே கிரியேட் ஆகிட்டு பார்த்தீங்களா. இன்சர்ட் லெஃப்ட் கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் கிரியேட் ஆகிட்டு, இந்த செல்லுக்கு லெஃப்ட் சைடில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த இதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணோம்னா ஜஸ்ட்டு உள்ள டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த கொடுத்துருக்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹேச்சஸ், இதுவும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த டைப்புக்கு எந்தெந்த ஹேச்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து ஸ்ட்ரக்சுரலும் இதே மாதிரி தான். அதாவது ஒரு பில்டிங் வந்து கட்டுறாங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும். லைக் பீமு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அந்த பிளாக்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வைடு ஃபிளான்ஜ் பீமு செக்ஷன், அதாவது ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஐபீமும் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபிளான்ஜ் வந்து இதில் வந்துட்டு பெருசாக இருக்குது, அதனால தான் இது ஒயிட் ஃபிளான்ஜு ஐபீமு ஒயிட் ஃபிளான்ஜ் செக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து வெறுமனே நார்மலாக இருக்கக்கூடிய ஐபீம். இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் இருக்கும். அதோட சைஸ் வந்து ஸ்ட்ரக்சரோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 24x121 அந்த இது இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. சிவில் அதே மாதிரி தான், சிவிலுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் இருக்கும். எலக்ட்ரிக்கலுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் இருக்கும். மெக்கானிக்கலுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்துட்டு எல்லாமே மெக்கானிக்கலுக்குள்ள என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள லாக்கோட சாம்பிள்ஸ் தான் இதில் இருக்கும். இது நீங்கள் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஓனாக கூட பிளாக் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இதெல்லாம் நிறையா இருக்குது. இதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒவ்வொன்றா எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் Ctrl+3. ஓகேங்களா, Ctrl+3 கொடுத்தீங்கன்னா டூல் பேலட் ஓப்பன் ஆயிரும். Ctrl+3 மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் Ctrl+4 ஷீட் செட் மேனேஜர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஷீட் வந்து நீங்கள் லேஅவுட்டில் வந்து செட் பண்ணுறீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட சைஸ் என்ன, அந்த மாதிரி உள்ளதை வந்து இதில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து Ctrl+4. Ctrl+5னா ஒன்றுமே கிடையாது. Ctrl+6 கொடுத்தீங்கன்னா டிபி கனெக்ட் மேனேஜர் ஆன். அதே டிபி கனெக்ட் மேனேஜர் டயலாக் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும்னா Ctrl+6. அப்புறம் Ctrl+7னா மார்க்அப் செட் மேனேஜர், இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. மார்க்அப் செட் மேனேஜர் மறுபடியும் Ctrl+7 கொடுத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா, Ctrl+8 குயிக் கால்குலேட்டர், அதாவது கால்குலேட்டர் இருக்கு ஆட்டோகேட்ல, அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் Ctrl+8. ஓகேங்களா, Ctrl+8 மறுபடியும் Ctrl+8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் Ctrl+9 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆல்ரெடி போன வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, அதில் வந்துட்டு ஆட்டோகேட் பேசிக் செட்டிங்ஸ் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட் லைன் விண்டோ பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா,
இது வந்து கமாண்ட் லைன் விண்டோனா ஒன்றும் கிடையாது. கீழே இருக்குல்ல இந்த இதுதான். இது வந்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? க்ளோஸ் ஆயிட்டு. ஸோ திஸ் இஸ் ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் ஷார்ட்கட் கீஸ் இன் ஆட்டோகேட். எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.